தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே பொதுவாக வைத்த கோரிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே அரசாங்கம் வைத்த கோரிக்கைகளிலே ஒரு முறையான முடிவு எடுக்கணும். இந்த பேச்சுவார்த்தையை அவங்க ஒரு ஏதோ பேரளவுக்கான பேச்சுவார்த்தையாக நடத்தக்கூடாது. அமைச்சருக்கும் சரி, இல்லாவிட்டாலும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, பேச்சுவார்த்தைங்கிறது முழுசாக நடக்கணும். பேச்சுவார்த்தை பேரளவிற்கான பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடாது. கடந்த கால பேச்சுவார்த்தைகளெல்லாம் 10 நாட்கள் 12 நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு. எனவே பேச்சுவார்த்தை முறையாக நடக்கணும். ஏற்கனவே இந்த ஊதிய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலே ஆகிப்போச்சு. ஏற்கனவே 3 ஆண்டு ஒப்பந்தம் 4 ஆண்டு ஒப்பந்தமாக மாற்றப்பட்டது. இப்போ 4 ஆண்டு முடிந்தும் கூட கிட்டத்தட்ட 1.25 வருடம் ஆகிவிட்டது. அதனால் இதுக்கு பூரா முழுமையான நிலுவைத் தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தையை திறந்த மனதோடு அரசாங்கம் நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்று நடத்தி அதற்கு அரசாங்கம் குளறுபடிகள் செய்தால் மேலும் இந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர் என்பது ஏற்படும். எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே தீர்க்க வேண்டும் என்பதுதான் சிஐடியினுடைய நிலைப்பாடு.